விருச்சக ராசி நேயர்களே, அன்பு வணக்கங்களுடன் உங்களுக்கான ராசி பலன்கள், அதாவது 2/7/2025க்கு பிறகு உங்களுக்கு ஜூலை மாதத்திற்கான பலன்கள் தான் இங்கே பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விருச்சகம் 4ஆம் பாதம், அதே போல் அனுசம், கேட்டை போன்ற நட்சத்திரங்களுக்கான ராசி பலனையும் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். உங்களோட கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கலஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், குரு பாக்கியஸ்தானத்தில், புதன் தொழில் ஸ்தானத்தில், செவ்வாய், கேது சுகஸ்தானத்திலும், சனி, ராகு என கிரகங்கள் வலம் வருகின்றன. இதன் காரணமாக உங்களுக்கு கிரக மாற்றங்களும் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. அந்த கிரக மாற்றங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு குறிப்பாக 2/7/2025 அன்று பார்த்தீங்கன்னா வந்து சகஸ்தானத்தில் வந்து இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கிரம் பெற ஆரம்பிக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/7/2025க்கு பிறகு வக்கிரம் பெறார். அதே போல 3/7/2025 அதற்கு அடுத்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்து புதன் வந்து வக்கிரம் பெற ஆரம்பிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் வக்கிரம் பெறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பாக்கியங்கள் நிறையவே கிடைக்க போகுது. பாக்கியங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது. இதே வேளையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 17/7/2025 அன்று பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புதனும் வந்து பாக்கியஸ்தானத்தில் மாறுறார். அதே போல் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போகுது. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முடிவு நெருங்க 29/7/2025 கலஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. இதனால உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் மீண்டும் பெற போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட கடைசியில் 29/7/2022 தொழில் ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. தொழில் வந்து அதுவரை சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான லாபங்கள் வந்து நிற்க போகுது. அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம். பொதுவான பலன்களை பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த விருச்சிக ராசிக்கான ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு முக்கியமாக இந்த மாதத்தில் செவ்வாய் தான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது தொடர்ச்சியாக நடக்க போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய பெரிய நன்மைகள், இது வரைக்கும் என்னடா என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கலையே, ஒரே கஷ்டமாக இருக்குது, எப்போ தான் ஒரு நல்லதாவது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து செல்வத்திலேருந்து படிப்பு, குடும்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் உங்களை மதிக்கார்ந்து இருந்த உறவினர்கள், நண்பர்கள் கூட இவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்பா அப்படின்ட்டு வந்து மரியாதை கொடுக்கறதுக்கான காலமும் நேரமும் வரப்போகுது. அதே போல் உங்களால் அவர்களுக்கு உதவியும் தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு மேலும் மேலும் வரப்போகுது. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்கிறப்ப சிறு சிறு தடைகள் வரலாம். அந்த சிறு சிறு தடைகளில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துவண்டு போகாமல் அந்த தடைகள் வந்து மீண்டு வருவீங்க. அதே போல் இதுதான் உங்களுக்கான இதாகவும் இருக்குது. இந்த மாதத்தில் சிறு சிறு தடைகள் வரும். அந்த தடைகளில் வந்து நீங்கள் முயற்சியால் முன்னேற போகிறீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்க இதுவரை உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் ஏன் இவன்லாம் என்ன பண்ணுறான், இப்படி என்னப்பா இவர் வந்து இப்படி பண்ணுறாரே அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாகவும் வந்து உங்களுக்கு உதவி செய்கிற வகையிலும் வந்து அமைய போகிறாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தை சார்ந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி அந்த தடைகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து அன்பும் பண்பும் மகிழ்ச்சியும் பெருக போகுது. அதே போல் குடும்பத்துக்கு உங்களுக்கு வந்து பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகுது. உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி மட்டுமே நிலவ போகுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வந்து அனுசரித்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற அனுசரித்து போகிறது இல்லாமல் உங்களுக்கு பெரிய பெரிய உதவிகளையும் செய்கிறாங்க. அதே போல் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை விட்டு போன உறவினர்களோ, குடும்பத்தாரோ, கணவன் மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய காலமும் நேரமும் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவிற்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாசமும் நேசமும் அன்பும் பெருக போகுது. இது வந்து ஒரு சிறப்பான மாதமாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுனா வந்து அந்த தொழிலில் சிறப்பான ஏற்றங்கள் அடைய போகிறீங்க. அந்த தொழிலில் இருக்கிறப்போ வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டையோ இல்லை மற்றவங்ககிட்டயோ உங்ககிட்ட வந்து பொருள் வாங்குறட்டையோ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, இல்லை ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைவேறதுக்கான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த மாதத்தில் அதுவும் நடக்க போகுது. அதே போல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்டையும் சரி, அதே போல் உங்கள் உயர் அதிகாரிகிட்டையும் நீங்கள் வந்து பெரிய நல்ல பேரை வாங்க போகிறீங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ட பேர் இருந்தாலும் சரி, அதே போல் என்னப்பா இவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான்னு நீங்கள் செஞ்சும் அவங்க செய்ய மாட்டேங்கிறான்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறப்போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பான ஏற்றங்களில் தொழில் துறையிலும் அதே போல் தொழிலில் வந்து இருக்க அதாவது உங்களோட மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பை தரப்போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தொழில் செய்கிறவங்களுக்கான காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததோட வளர்ச்சி வந்து 1.5 இல்லை 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே போல் லாபங்களும் நீங்கள் நினச்ச காரியங்களும் கைகூடும் காலமும் நேரமும் இதுன்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வந்து இப்போ இருக்க தொழில் மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் வந்து சிறப்பாக உங்களுக்கு உருவாகும். அதே போல் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனி மண்ணோட மண்ணாக போகிறாங்க. அதே போல் அவங்க உங்களுக்கு இது மேலே தொந்தரவு தரமாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்பு பாராட்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் குறிப்பாக வந்து சினிமா நாடகத்துறையில் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்பு மேலே வாய்ப்பு வந்து கிடைச்சிட்டே நீங்கள் வந்து நிற்க முடியாமல் ஓடுவீங்க. ஆனால் நிற்க முடியாத ஓடினாலும் அதற்கான பார்த்தீங்கன்னா வெகுமதி கிடைக்கும். அதாவது பாராட்டுகளாகவும் சரி, அதே போல் பணமாகவும் சரி, உங்கள் பேரும் புகழும் வந்து இப்போ வளரப்போகுது அப்படிங்கிறதா இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கு அப்புறம் அரசியலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சேவையை பாராட்டுவாங்க. இப்போ வந்து அரசியல் துறையிலவங்க மேலே இருக்கவங்களோ இல்லை உங்கள் கட்சிக்காரங்களோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேவையை பாராட்டி உங்கள் முன்னேற்றத்திற்கு அவங்க முக்கியமான காரணமாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது உங்கள் மேலே வழக்குகளோ இல்லை வேறு ஏதாவது இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும். மற்றவங்களுக்கு சாதகமாக போகாத உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும். அதே போல் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ உங்களை கைவிட்டு போன சொத்துக்கள், அந்த கைவிட்டு போன சொத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வந்து சேரும். என்னடா இந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது திருப்பி வரப்போகுதா, இந்த சொத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திரும்பி வரப்போகுது. அதே போல் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான முன்னேற்றங்கள் வரப்போகுது. ஆண்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெண்களுக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் ரொம்பவே வந்து ஏற்ற காலமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பேரும் புகழும் வந்து இவங்ககிட்ட வந்து ஆசிரியர்கிட்ட வளரப்போகுது, பெருக போகுது. இதுதான் வந்து உங்கள் ராசிக்கான பொது பலனாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். குறிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் இதில் வந்து பார்த்துட்டு மற்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான மாதமாக இருக்க போகுது. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பண கஷ்டங்கள்லாம் முடிய போகுது, நொடிய போகுது. பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக அதிகரிக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையோ உங்கள் வேலையிலையோ உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையோ தடையாக இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தானாக விலகி செல்வாங்க. நீங்கள் அதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்க தேவையில்லை, அவங்களே விலகி செல்ல போகிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க, தானாக அவங்களே விலகி போயிடுவாங்க. நீங்கள் எதுவும் செய்யாமலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது தொழில் அதே போல் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து போட்டி பொறாமைகள் எல்லாமே வந்து இப்போது நீங்கிட்டு உங்களுக்கு ஏற்றம் மட்டுமே அதிகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களுக்கு வந்து என்னடா நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து யாருமே உதவி செய்யலையே அப்படின்னு யோசிக்கிறது கூட புரியுது. ஆனால் இதுக்கு மேலே அதுவும் மாறப்போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொறுப்புகளில் இருக்கவங்க ஆதரவு கிடைக்க போகுது. அந்த ஆதரவுனால நீங்கள் மேலும் மேலும் உயர போகிறீங்க. அதே போல்
உங்கள் மேல் அதிகாரிகள் அதே போல் இல்லை உங்களுக்கான சக ஊழியர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இப்படி நிறைவேற்றுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் அதிகமாக போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது. இப்போ வந்து விசாகம் பாதம் இப்படி இருக்கிற சூழலில் அடுத்த அனுஷம் எந்த மாதிரி இருக்க போகுது, அனுஷத்திற்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வீட்டில் இருக்கவங்க உங்கள் மனைவியோ அதே போல் அப்பா அம்மாவோ இல்லை குழந்தைகளோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. அதே போல் வந்து பிள்ளைகள் நலன், உங்கள் குழந்தைகளோட நலனில் நீங்களும் அதிகமாக அக்கறை எடுத்துக்குவீங்க, அவங்களும் உங்கள் நலனில் அதிகமாக அக்கறை எடுத்துக்குவாங்க. அதே போல் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டுக்கான விருந்தினர்கள் வருகை அதிகமாக இருக்கும். சுப செயலுக்காகவோ அல்லது உங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரும் செய்தியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல உறவினர்கள் வருகை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல இத்தனை நாளா உங்களுக்கு வந்து திருமணம் நடக்காம இருந்தா, தடைப்பட்டுட்டே இருக்கு, இல்ல எல்லாமே செட் ஆயிட்டு போற மாதிரி இருக்கு, ஆனா வந்து திடீர்னு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நீங்க போது உங்களோட வீட்டுல வந்து சுபகாரியங்கள் திருமணமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு மனை அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ராசியும் பொருளும் அதிகமாகவே இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் மிக அதிகமாக வாங்குவீங்க. அதனால் வந்து செலவுன்னு நினைக்காதீங்க, அந்த செலவுக்கு ஏற்ற ஊதியமும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களோட வீண் விவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விவாதங்கள் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தடுக்கிறது நல்லதுன்னு தான் பொதுவாகவே சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கான நட்சத்திர பலன்களாகவும் இருக்குது. ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப இது மாதிரி ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் இதில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கவனத்தினால உங்களுக்கு வந்து மேலும் ஏற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான கடைசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த மாதத்தோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து உங்களோட பேச்சு திறமையால் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்க போகுது. இந்த பேச்சு திறமையினால நீங்கள் மேலும் மேலும் உயர போறீங்க. அதே போல் உங்கள் பேச்சு திறமை இப்போ எல்லாமே மெச்சுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நட்சத்திரங்களை போலவே உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு இந்த காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அங்கே 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து செஞ்சால் கூட இவ்வளோ அளவுக்கு நல்லா செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வாக்கை தர மாதிரி இருக்கும். அதே போல் உங்களோட வாழ்க்கை தரம் இப்போ இருக்கிறதோட வாழ்க்கை தரம் வந்து மேலும் மேலும் உயரும். ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அப்படி முயற்சிகள் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் இப்போ வந்து 1 இல்லை 2 மடங்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக இருக்காங்க இல்லையா, அவங்களோட தான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்கள் பொழுதை கழிப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி மேலும் மேலும் பெருகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா நட்சத்திரமுமே சிறப்பாக தான் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஏதோ ஒரு முருகன் கோவிலை நீங்கள் வலம் வருவது நல்லது. பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா எப்படியும் வந்து ஒரு ஊருக்கு ஒரு முருகன் கோயிலாவது இருக்கும். அப்படி இருக்க முருகன் கோயிலை நீங்கள் வலம் வர்றது நல்லது. அதே போல் குறிப்பாக 9 முறை வலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்பட்ட சிறு சிறு தடைகள் கூட நீங்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான நிமிஷமாகவும் அதே போல் முக்கியமான கருத்தாகவும் பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜூன் மாதம் முடிவு, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனையும் நம்ம வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதே போல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.